ஒரு சிறிய நகரம். அங்கே ஒரு நடுத்தர குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தில் அப்பா, அம்மா மற்றும் கார்த்திக் என்ற சிறுவன். அப்பா, எனக்கு புதிய ஜெர்சி வாங்கணும். பணம் கொடுங்க. இப்போ வாங்க பணம் இல்லை மகனே. அடுத்த மாதம் வாங்கி கொடுக்கிறேன். எப்போவும் அடுத்த மாசம்தான். நீங்க பணம் சம்பாதிக்கிறதே எதுக்கோ புரியல. டேய் கார்த்தி, சும்மா சும்மா நீ பணம் கேட்டுட்டு இருக்க. பணம் என்ன சும்மாவா கிடைக்குது? அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு தெரியுமா? அது ஒண்ணும் எனக்கு தெரியாது அம்மா. எனக்கு காசு வேணும். எல்லாரும் செலவு பண்றாங்க, நானும் பண்ணணும். அப்படின்னு அம்மா சொன்ன உடனே கார்த்திக் கோபப்பட்டு கிளம்பி போயிட்டான். அன்று காலையில அப்பா வேலைக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்தார். இன்று கூட ஓவர் டைம் செய்ய வேண்டியிருக்கு. அப்போதான் வீட்டு வாடகையும் கார்த்திக்கு பள்ளி கட்டணமும் கொடுக்க முடியும். அப்படின்னு அப்பா சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. அப்பாவின் கண்களில் சோர்வு இருந்தாலும் அவரது இதயத்தில் ஒரு தீவிரமான பாசம் மட்டுமே இருந்தது. என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை தரணும் என்ற கனவு. அடுத்த நாள் பள்ளி முடிந்ததும் கார்த்திக் நண்பர்களுடன் வெளியே சென்றான். அவன் அப்பா கொடுத்த சிறிது பணத்தை ஐஸ்கிரீம், சிப்ஸ், விளையாட்டு, தேவையில்லாத விஷயங்களில் வீணடித்தான். நண்பர்கள் சிரித்தனர். ஆனால் இரவு வீடு திரும்பும்போது அவனிடம் ₹1 கூட எஞ்சவில்லை. வீட்டில் அம்மா சாப்பாடு செய்ய முயன்றார். ஆனால் காய்கறி வாங்க பணம் போதவில்லை. இன்னைக்கு உங்க அப்பா தாமதமாக தான் வருவாரு. என்னிடம் காசு இல்ல. எப்படி சாப்பாடு செய்வது? அதைக் கேட்ட கார்த்திக்கின் மனதில் ஒரு சிறு குற்ற உணர்வு வந்தது. நான் வீணாகச் செலவு செய்யாமல் இருந்திருந்தால் இந்த சாப்பாட்டுக்கு உதவியிருக்கும் அப்படின்னு கார்த்தி மனதில் நினைத்தான். அப்படி 2 பேரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தார். இதுதான் நம்ம வாழ்க்கை கார்த்திக். ₹1 சம்பாதிக்க எத்தனை வியர்வை சிந்த வேண்டியிருக்கு தெரியுமா? பணம் மதிப்பு தெரியாதவங்க வாழ்க்கையில் எதுவும் கற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் சின்ன விதையை விதைத்தது. அடுத்த நாள் வழக்கம்போல கார்த்தி பள்ளிக்குச் செல்லும்போது வழியில் ஒரு முதியவரை பார்த்தான். அந்த முதியவர் கார்த்திடம், பிள்ளை, ₹2 தருவியா? ரொம்ப பசிக்குது. எனக்கு ஒரு ரொட்டி வாங்கணும். அந்த முதியவர் பசியால் நடுங்கிக் கொண்டிருந்தார். கார்த்திக் தன்னிடம் ஒரு காசும் இல்லாததை உணர்ந்தான். அவனது கண்களில் நீர் வழிந்தது. கார்த்திக் மனதில் நினைத்தான், நான் வீணாகச் செலவு செய்த அந்த ரூபாய்கள் இவருக்கு ஒருவேளை சாப்பாடுக்கு உதவியிருக்கும். இப்போதான் எனக்கு புரிகிறது பணத்தின் அருமை. அன்றி மாலை வீட்டுக்கு வந்த கார்த்திக் அம்மாவிடம் சொன்னான். அம்மா, நான் இனிமே வீணா செலவு பண்ண மாட்டேன். ஒவ்வொரு ரூபாயும் உழைப்பின் வியர்வைன்னு எனக்கு புரிஞ்சுது. அதான் நான் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பிள்ளை. இப்போ நீ உண்மையிலேயே பெரியவனாகிற வழியில நடக்க ஆரம்பிச்சிட்ட. பணம் என்பது வெறும் காகிதம் இல்ல. அதில் அப்பாவின் உழைப்பும் வியர்வையும் கலந்திருக்கிறது. வீணாகச் செலவு பண்ணினால் நம்மையும் குடும்பத்தையும் பிறரையும் உதவ முடியாது. ₹1க்கும் ஒரு உயிர் பசியாற்றலாம்.